கைஸ் திஸ் இஸ் ஓகேஷ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 ஸ்டார் ரோட்டில் வந்து ரூம் போட்டிருக்கோம். என்ன பண்ணுறா பாத்ரூம் வாஸ்டன் அந்த சரக்கு அதான் என்னப்பா பண்ணுற பண்ண வை வித் மை ஃபேமிலி. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கூட பெருசாக இங்கே வெளில போகிறது கிடையாது. இட்ஸ் லைக் சம் வாட் பல வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானே இப்போ ஃபேமிலியை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும், அதுக்காக தான் மெயின்லி இந்த இடத்த தாண்டி அதுதான். இப்போ இந்த ஆம்பியன்ஸ் லொக்கேஷன் வந்து எப்படி இருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம். கால் யாரும் இல்லையே கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாரிப்பா, இதான் வந்து லைப்ரரி ஆக்சுவலி. ஸோ இடமே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக சூப்பராக இருக்கா. எங்கன்னா போய் உட்காந்துருக்கலாம், படிச்சுக்கலாம் போல. அப்படி விட்டா இதெல்லாம் புக்ஸ்லாம் வந்து இருக்குது. அந்த புக்கை பார்த்தாலே தலைவலிக்கும். இதில் எங்கே நம்ம இதெல்லாம் படிக்கிறது? குட் லைஃப் மசாஜ் புக்லாம் இருக்குதுரா. ஆரோமா தெரப்பி மசாஜ் புக். அந்த மசாஜு இந்த சரக்கு அதெல்லாம் என்னன்னு தெரில, ஒரு ஈர்ப்பாகவே இருக்குது எங்களுக்கு. இப்போ இது வந்து அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போனால் செம்ம பெரிய இடம் கேஸ். ஆக்சுவலி வந்து கார்டன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரூமை பார்த்துக்கலாம், ரூமை பார்த்துட்டு போகலாம். ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் மாதிரி. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாகவும். ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் லைக் இவன் தான் நான் வந்து இப்போ லாஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த தடவை வந்தோடனே கொஞ்சம் வந்து மைண்ட் சம்பவம் ஓகே. சரி இப்போ போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து பார்க்கலாம். ரூம் வாக்கிங் வந்துடும். ஓகே எஸ் நம்ம ரூம் நம்பர் வந்து 301. ஓகே ஸோ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு அசஸ் வந்து கொடுத்துருவாங்க. இல்லை அந்த கார்டு அசஸ் என்னம்மா எஸ் இங்கே ஒரு 2 சேர் போட்டு ஒரு புக்கை வச்சுட்டாங்க. ஸோ தாஜோடைய இவங்க ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது போல. தாஜுன்னு போட்டு வச்சுருக்காங்க. என்ன அது கூடாதுங்களா? ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா மட்டும் இருக்காங்க. போறா ஐயோ நல்ல வேலை சாரி. ஸோ இந்த ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க உள்ள. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். திஸ் இஸ் அவர் ரூம். ஓகே ஸோ நான் விஸ்வன் கிஷோர் அண்ட் வாசன் எவ்ரி ஓப்பன். ஓகே ஆமாம் இன்னும் நிறைய குழுவுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் அப்படியே தள்ளணும் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்லாம் வந்து வச்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸு லாக்கரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஏய் பாத்ரூம் ஓ அப்படியா? ஓகே ஸோ இங்கே அந்த பக்கம் ஒரு போர்டு இருக்குது, ஓப்பன் பண்ணால் பாத்ரூமா? என்னது பேசுறது வந்து பார்த்தா இங்கே ஒரு ஃபுல் கிளாஸ். ஸோ எனக்கு வந்து ஒரு வீடு கட்டணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீமியமாக லக்ஸரியாக கட்டணும் ஒரு ஆசை. ஐ மீன் ஃபியூச்சர் நம்ம கட்டணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது, மேபி சிஸ்டம்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வந்து ரொம்ப டிசைன் பண்ணியிருக்காங்க நல்லா. பெட் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் தான் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபோன் எப்படி கையில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாமா? ஃபோன் வச்சுக்கலாமா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இன்னும் ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குது. அப்புறம் வேற என்ன இந்த ரூமை பற்றி சொல்லலாம்? இந்த ஃபேன் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏதோ பழைய ஏதோ வந்து நிறைய கார்லாம் இது மாடிஃபை பண்ணுவாங்கல்ல, மாடிஃபை பண்ணால் ஒரு ஃபேன் எப்படி இருக்கும், பழைய காலத்து ஃபேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டைலாக அழகாக இருக்குது. அங்கே ஒரே ஒரு டிவி. ஓகே டிவி. அப்போ இங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒரு பெரிய பெட்டு, இது சோபா. தென் ஒரு சேர். இந்த லைட் நல்லா இருக்கா? இது எப்படி பார்த்தா கண்ணு போய். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஆப்பிள் வச்சுருக்காங்க, ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் பாதியா. இந்த வாட்டர் பாட்டில் நல்லா இருக்குமா? இல்லை நார்மல் தண்ணி மாதிரி தான் இருக்கு. சும்மா அந்த இதில் அந்த பார்க்க எப்படி அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு இது பண்ணுறதுக்கு அவ்வளோதான், மற்றபடி இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ன இருக்குது, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு டஸ்ட்பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது
இங்கே பாருங்க, சுகரு, ப்ரௌன் சுகரு எல்லாத்தையுமே எப்பவுமே இருக்கும். இப்போ என்னது சுத்தனியா? ஓகே. ப்ளஸ் இது என்ன டைரக்ட் மில்க்னா? அது வந்து தண்ணி அதை மிக்ஸ் பண்ணி காப்பி போட்டு ஓகே யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு பெரோனி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஸ்டாங் பீர் இருந்துச்சு. இங்கே பாருங்க கையில் இருக்கா? கேப் ஸ்டாங்கில் ஏதோ ஒரு பீர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பூல் இருக்குது, தென் வாட்டர், கொக்கோ கோலா, சோடா வாட்ரு, ரைட்டு, அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் இருக்குது. எப்படி இதை நம்ம முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முடிச்சு விட்டுரும் போய் இன்னைக்கு. இங்கே பாரு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸு, பாதாம், மிக்சரு, பிஸ்தா, ஜிஞ்சர் பிஸ்கெட்டா? இல்லை எதுவுமே ஓப்பன் பண்ணலையே யாரும். ஸோ எல்லாம் ஏதோ பெனுவா? ஓகே, எல்லாம் 500 ரூபா மேலே தான் இருக்குது. ஸ்டார் ஹோட்டல்லாம் அப்படி தான். நானும் ஒரு ஜெய்ஜீஸோட ஸ்டார் ஹோட்டலில் போனோம் பார்த்தியா, அங்கே செமையாக இருக்கும். அங்கே இதே மாதிரி தான் இது. காட்டேஜ் ஸ்டைல் பொட்டேட்டோ, இதெல்லாம் இது டார்க் சாக்லேட்டு, மில்க் சாக்லேட்டா? ஓகே, அவ்வளோதானா? இங்கே ஒரு சேர் இருக்கா? கேஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வெளில இது பார்க்கலாம். அது பேர் என்ன சொல்லுவாங்க, பால்கனியா ஏதோ ஒன்று. ஆனால் இது பால்கனி கிடையாது, நார்மலான நேரம் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஏதாவது போகிறதான் வைஃபை கனெக்ட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆக்சுவலி அப்படியே வந்து மாசாடி காலையில் திறந்தா சூப்பராக இருக்கும். கல்யாணம்லாம் பண்ண வைஃப் இப்படி திறப்பாங்க. அதுவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னல, அங்கே நம்ம பார்த்தோம்ல வெளில என்ட்ரன்ஸ் பார்த்தல, அதே இருந்தால் இங்கே வேணா இங்கே உட்காந்துக்கலாம், அதை இப்படி படுத்துக்கலாம். எப்பா இப்படி படுத்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணுறவொன்னு தூக்கிக்கலாம். ஸோ ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. அவ்வளோதான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீர்லாம் போட்டு பக்கத்தில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்தால் செம்மையாக இருக்கும். ஆனால் அங்கே லைட்டிங் தெரியலண்ணே. இந்த வியூ நல்லா இருக்கலாம். சூப்பரா காலைல. ஓகே கைஸ், இது வந்து ரூம் வியூ தான் இப்போ பார்க்குறீங்க. மார்னிங் வியூ நீங்கள் அப்புறமேட்டு காமிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூம் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. என்ன பண்ணுறா பாத்ரூமில் வாஸ்தன்? என்னப்பா பண்ணுற? சீக்கிரம் வாப்பா, லாக் இருக்குப்பா. ஓகே கைஸ், பாத்ரூம் லாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைஸ் வந்து பார்ப்போம். கைஸ் நான் சொல்றேன், பாத்ரூம்ல ஒரு சரியான சம்பவம் இருக்கு. நீங்க பார்த்து நீங்க ஷாக் ஆவீங்க. பாக்குறீங்களா? கண்டிப்பா நான் காட்டுறேன். கிஷோருக்கு நான் தான் சொன்னேன், பாப்போம் எப்படி பாப்போம். கன்ஃபார்ம் கிஷோர் ஷாக்லாம் ஆக மாட்டேன் நானு. ஷாக் ஆக போறேன். பார்த்துட்டு சொல்லுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. உள்ள ஃபுல்லாக தண்ணி வந்து குளிச்சு ஊற்றி வச்சுருக்காங்க 2 பேரும். சரி இன்னும் ஃபைன் போவோம். மேலே தண்ணியை தெரிய போகுது, ஆங்கிள் மட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். ஆனால் சிகரெட் ஸ்மெல் லைட்டாக வர மாதிரி இருக்கு இல்லையா? லைட் பாய்சன் தண்ணி. இங்கே சோப்பு, இங்கே பாரு. வா இங்கே பாரு, சுத்தலில் குடிச்சாலும் வந்து கிளாஸே வந்து ஃபுல்லாக இது ஆகிடுச்சு பார்த்தியா? நல்லா இருக்கணும். இந்த மாதிரி லக்ஸரியான ஒரு வீடு, ஒரு பாத்ரூம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம கட்டுவோம் நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூமு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலலாம் கிளிப்பாங்க தெரியுமா, இங்கிலீஷ் படமா? இங்கிலீஷ் படம்லாம் இல்லை, இது நான் ஆல்ரெடி பார்த்துருப்பேன். கிளாஸில் இருக்குமா, அதே குளிச்சிக்கலாம் தான். இதுலேயும் ஹாட் வாட்டர் இருக்கும்ல? ஓகே. அப்படியே என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு டப்பு. இந்த டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளிக்க தான் போகிறேன். இதில் வேணா ஏறி ஓ இதான் இது திறந்தா வந்து அந்த பக்கம் அகைன் ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் மனசே பார்த்தேன் பார்த்தீங்களா, அதே தான். அப்படியே இதை திறந்தா வெளில தெரியும். அது என்னது கிஷோர் நீ
பேங்க்ல இருந்து எடு. ஏண்டா இது ஒரு சர்ப்ரைஸா? டேய் சிக் வாயா, இது சர்ப்ரைஸா? கேவலமா இருக்குது. அங்க இருந்து பார்த்தாலே எனக்கு தெரியும். இது ஒரு சர்ப்ரைஸ் சொல்றீங்களா? இல்ல இது எதுக்கான ரூம் சொல்லுங்க. இது எதுக்கு குளிக்கிறது பாக்குறது